அமேசான் மலைக்காடு. அமேசான் மலைக்காடு தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மலைக்காடு. இந்த அமேசான் மலைக்காடு மொத்தமா 9 நாடுகளோட பொதுவான பரப்பளவு கொண்டது. இந்த காடுகள்ல மொத்தம் 16,000 விலங்கினங்கள் உள்ளதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுறாங்க. அதுல பல விலங்குகள் அழகானதாகவும், சில விலங்குகள் ஆபத்தானதாகவும், ஒரு சில விலங்குகள் கொடிய விஷத்தன்மை கொண்டதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு 3 நாளுக்கும் ஒரு புதிய விலங்கினம் கண்டுபிடிக்கப்படுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்லுறாங்க. அமேசான் மலைக்காட்டுல வாழுற ஆபத்தான விலங்குகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிரீன் அனகோண்டா. அமேசான் காட்டுல வாழுறதுலயே இதுதான் ரொம்ப கொடூரமானதாகவும் பயமுறுத்துற வகையிலும் இருக்கு. இந்த கிரீன் அனகோண்டா 30 அடிக்கு மேல நீளமா வளருமாம். அது மட்டும் இல்லாம 300 கிலோவுக்கு மேல இதோட எடை இருக்கும். இந்த கிரீன் அனகோண்டா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பு. இந்த பாம்புகள் அமேசான் ஆற்றுல பதுங்கி அதோட இரைய வேட்டையாடுது. இந்த கிரீன் அனகோண்டா மான், காட்டுப்பன்றி, இவ்வளவு ஏன் சிறுத்தைய கூட வேட்டையாடி உண்ணுது. இந்த பாம்புகள் அடிக்கடி உணவு உண்ணாம பல வாரங்கள் காத்திருந்து அதுக்கப்புறமா தன்னோட இரைய கண்டுபிடிச்சு ரொம்பவே ஆக்ரோஷமா பயமுறுத்துற வகையில வேட்டையாடி உண்ணுது. புல்லட் எறும்பு. அமேசான் காட்டுல உள்ள மிக கொடூரமான விஷத்தன்மை கொண்டது இந்த புல்லட் எறும்புகள். இந்த புல்லட் எறும்புகள் தான் எறும்பு இனத்திலேயே பெரியது. இந்த எறும்புகள் மனிதர்களை பார்த்தாலே கடிக்குமாம். இந்த எறும்புகள் கடிச்சா ஒரு துப்பாக்கி குண்டு பட்டா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த அளவுக்கு கொடூரமான வலியை கொடுக்குமாம். அது மட்டும் இல்லாம இந்த புல்லட் எறும்புகள் கடிச்சா தொடர்ந்து 3 மணி நேரம் வலிச்சுக்கிட்டே தான் இருக்குமாம். ராட்சத பூரான். இந்த பூரான்கள் மற்ற பூரான்கள் மாதிரி இல்லாம நம்ம பார்த்த உடனே பயமுறுத்துற மாதிரி இருக்குமாம். பொதுவா இந்த பூரான்கள் 30 இருந்து 40 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருது. அமேசான் காடுகள்ல அதிகமா காணப்படுற இந்த பூரான்கள் பூச்சி, எலி, தவளை போன்ற விலங்குகளை வேட்டையாடி உண்ணுது. இந்த பூரான்கள் மனிதர்களை கடிச்சா கடுமையான வலியை உண்டாக்குறது மட்டும் இல்லாம உடனடியான காய்ச்சலையும் உண்டாக்குமாம். விஷ அம்பு தவளை. அமேசான் காடுகளில் வாழக்கூடிய மிக அழகான உயிரினங்கள்ல ஒன்றான இந்த விஷ அம்பு தவளையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த சின்ன தவளையோட உடம்புல 10 மனிதர்களை கொல்லக்கூடிய விஷம் இருக்கு. இந்த தவளைகளுக்கு இவ்வளவு விஷம் எங்க இருந்து கிடைக்குதுன்னு யோசிச்சீங்கன்னா மற்ற பூச்சிகளை வேட்டையாடி அதுங்க கிட்ட இருந்து இந்த விஷத்தை எடுத்துக்குது. இந்த தவளைகளுக்கு அடுத்ததா அமேசான் காட்டுல வாழுற இன்னொரு ஆபத்தான விலங்குனா அது இந்த எலக்ட்ரிக் ஈல் ஃபிஷ் தான். அமேசான் காடுகள்ல மட்டும்தான் இந்த எலக்ட்ரிக் ஈல் ஃபிஷ் காணப்படுது. இந்த ஃபிஷ் ஒரு பெரிய முதலையவே இதோட கரண்டை வச்சு அசால்ட்டா சாகடிச்சிடும். அதிகபட்ச இந்த மீனோட உடம்புல இருந்து 860 வாட்ஸ் பவர் வெளியாகும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இத்தனை வாட்ஸ் கரண்ட் வச்சிருக்க இந்த மீனை நம்ம தொட்டாலே ஷாக் அடிச்சு தூக்கி வீசிடும். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா உயிரினங்களை விட அமேசான் காட்டுல இருக்க ரொம்பவே ஆபத்தான விஷயம்னா அது இந்த அமேசான் காட்டுல வாழுற பழங்குடியின மக்கள் தான். அமேசான் காட்டுல 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் பழங்குடியின மக்கள் வரைக்கும் வாழுறாங்களாம். இந்த பழங்குடியின மக்களை பத்தி ஆய்வு பண்ண போன நிறைய ஆய்வாளர்கள் திரும்பி வந்ததே இல்ல. அந்த அளவுக்கு மனிதர்கள், விலங்குகள்னு பாரபட்சம் பார்க்காம மிக கொடூரமா வேட்டையாடக்கூடிய பழங்குடியின மக்கள் அமேசான் காடுல தான் வாழுறாங்க. இவங்க பக்கத்துல யாரு போனாலும் அவங்கள வேட்டையாடுறதுக்கு விஷ அம்புகளை எனி டைம் ரெடியா தான் வச்சிருப்பாங்களாம். அமேசான் காட்டுக்குள்ள போய் இந்த பழங்குடியின மக்களை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணா திரும்ப உயிரோட வரதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த பழங்குடியின மக்களுக்கு தேவையான எல்லா உணவுகளையுமே வேட்டையாடி தான் சாப்பிடுறாங்க. இப்ப நம்ம பார்த்த எல்லா ஆபத்தான உயிரினங்களும் அமேசான் காட்டுல தான் பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோல பார்த்த உயிரினங்கள்ல எது ரொம்ப ஆபத்தான உயிரினம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.